வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. பெண் எனும் பராசக்தி அப்படிங்கிற சீரீஸ் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வர்றோம். பெண்களுடைய தனித்திறமைகள்னு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வர்றோம். அதில் இந்த கைப்பக்குவம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? ஒவ்வொரு வீட்லேயும் எங்கள் பாட்டி மாதிரி சமைக்க முடியாது, எங்கள் பெரியம்மா மாதிரி சமைக்க முடியாது, எங்கள் அத்தை சூப்பராக சமைப்பா அப்படின்னு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை கம்பேர் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம், அவ்வளோ சூப்பராக சமைப்பாங்க அப்படின்னு. அப்படி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் சூப்பரான குக்கிங் அப்படின்னா அது அடிச்சுக்க ஆளே கிடையாது, பிரியா தான் அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் பிரியாவை வந்து நீங்கள் நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரியா வந்து குக் பண்ணாங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் வந்து அதில் சேர்க்குற எக்ஸ்ட்ரா ஒரு என்ன சொல்கிறது, முந்திரி பருப்பை ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், பாதாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தூக்கலாக கொடுக்குறதா இருக்கட்டும், நெய் கொஞ்சம் தூக்கலாக, இந்த மாதிரி கொஞ்சம் ரிச்சாக கொடுத்து அதை எல்லாரையுமே அப்படியே செமையாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஃபீல்னா எப்படி, சாப்பிட்டுப்பா அவங்க வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இல்லைப்பா அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து நவராத்திரி பரபரப்பில் அவங்க வீட்டுக்கு போனேன்னா அப்போ கொடுக்குற அந்த சுண்டலே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சீரீஸ் தொடங்குகிறோம். என்ன அப்படின்னா, இது ஆனி மாதம் போயிட்டுருக்கு. ஸோ ஆடி வரப்போகுது. ஆடி வெள்ளிக்கிழமைகள்லாம் ரொம்ப விசேஷமானது. ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம வந்து ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துலேயும் வெரைட்டி ரைஸ் எல்லாம். ஸோ நிவேத்தியங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இன்றைக்கி வந்து புளியோதரை. இவங்க வந்து ஐயங்கார் அப்படிங்கிறதுனால ஐயங்கார் வந்து புளியோதரை, பொங்கல், தயிர் சாதம் இதெல்லாம் வந்து அவங்க வேறு லெவல். ஸோ அவங்க வந்து அதில் என்ன தான் மாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பிரியா வந்து நீங்கள் எப்படி அந்த புளியோதரையை பற்றி 2 வார்த்தைகள் சொல்லிட்டு நம்ம புளியோதரை பண்ண போயிடலாம். ஆக்சுவலாக புளியோதரைன்னு பார்த்தீங்கன்னா அதில் 2-3 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து மிளகு சேர்த்து புளியோதரை பண்ணுவாங்க. இப்போ நிறைய கோவில்களில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவசர புளியோதரை அப்படியே சும்மா அப்படி ஒரு புளியை மிக்ஸ் பண்ணி உடனே பண்ணுற ஒரு புளியோதரை இருக்குது. இப்போ நம்ம பண்ண போகிறது கிட்டத்தட்ட 2யும் கம்பைன் பண்ணி பண்ண போகிறோம். பட் இது வந்து ரெசிபி கொஞ்சம் புதுசாக இருக்கும். நிறைய நம்ம வந்து இந்த மேல் பொடியெல்லாம் போட போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளாக காத்தால கடகட நெய்வேத்தியத்துக்கு பண்ணுற மாதிரி புளிக்காய்ச்சல் அன்றைக்கே காய்ச்சி அப்படியே நம்ம புளியோதரை பண்ணுற மாதிரி தான் இப்போ நான் காமிக்க போகிறேன். ஏன்னா அந்த மேல் பொடிலாம் அதெல்லாம் வறுத்து அரைச்சி அது மேலே தூவி அது வந்து சில சமயம் என்ன ஆகிடுதுன்னா ஒரு தனியா சாதம் மாதிரி ஆகிடுது. அப்படி இல்லாமல் இந்த புளியோட ஃப்ளேவர் இருக்கணும் அந்த புளியோதரையில். அந்த மாதிரி ஒரு புளி காய்ச்சல் பண்ணிட்டு நம்ம புளியோதரை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இனிமேல் பிரியா தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. வாங்க எங்கள் வீட்டு கிச்சனுக்கு போகலாம். முதல்ல நந்தினி சொன்னாங்க நிறைய வந்து முந்திரி பருப்பு, பாதாம் பருப்புலாம் போட்டு சமைப்பா பிரியான்ட்டு. பட் அதுக்கு உரிய நம்ம போடணும். முந்திரி அண்ட் பாதாம் நிஜமே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தான். ஸோ நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம வந்து புளியோதரை ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவை ஃபர்ஸ்ட் புளிக்காய்ச்சல் பண்ணுறது. புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். புளி, இது வந்து நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்து நம்ம ஊற வச்சுருக்கோம். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊறிட்டு இருக்கு இந்த புளி. காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, தனியா, வெந்தயம், எள்ளு, வெல்லம், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, கடுகு, கட்டி பெருங்காயம். இதெல்லாம் நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள். சரி, இதை இப்போ நம்ம 2ஆ பிரிச்சுக்க போகிறோம். சிலதை வந்து நம்ம வறுத்து அரைக்க போகிறோம், சிலதை தாளிக்க போகிறோம். இப்போ வறுத்து அரைக்க போகிறதுலாம் என்னன்னு பார்க்கலாம். வறுத்து நம்ம அரைக்க போகிறது எள்ளு, வெந்தயம், தனியா, பாதி மிளகா, பாதி தாளிக்க போகிறோம், அதனால பாதி மிளகா. பொதுவாக வந்து கருவேப்பிலையும் நான் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிடுவேன். எனக்கு அது குழந்தைங்க வயிற்றுக்கு சாப்பிட மாட்டாங்க, கருவேப்பிலை எடுத்து வைப்பாங்க. அதனால கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிடலாம். ஸோ கொஞ்சம் இது கருவேப்பிலை எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அடுப்பை மூட்டலாம். இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ட்ரையாக இருக்குது இந்த கடாயில். ஃபர்ஸ்ட்டு எள்ளு போட்டுக்கலாம். அதில் எள்ளு தான் இதுக்கு வாசனையே. எல்லாம் சொல்லுவாங்க கொஞ்சமாக போடுங்க, பட் நான் சொல்கிறேன் நிறைய எள்ளு போடுங்க, அப்போ தான் அது வாசனையே கொடுக்கும். அதை ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துக்கோங்க. இது படன்னு வெடிக்கும் இந்த எள்ளு, அது வரைக்கும் வறுத்துக்கணும். அதை இந்த எள்ளு இங்கே வறுபட்டு இருக்குல்ல, இதை கொஞ்சம் சிம் ஆக்கிட்டு சைமல்டேனியஸாக இந்த அடுப்பில் என்ன செய்ய போகிறேன்னா, இதில் இப்போ நான் வெறும் பாருங்க, இந்த வெறும் புளியை நல்லா கரைச்சிட்டு டைம் சேவ் பண்ணுறதுக்கு தான் இது.
இந்த சைடு இந்த புளியை கொதிக்க விட போகிறோம். நல்ல திக்காக கரைச்சிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த சக்கையெல்லாம் இல்லாமல் வடிகட்டணும். எனக்கு இப்போ பழக்கம் அதான் இப்படி பண்ணுறேன். இல்லாட்டி நீங்கள் வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி இது ஒரு இது கூட இருக்கக்கூடாது. ஒரு இது கூட இல்லாமல் கதும் கூட இல்லாமல் புளியை நல்லா திக்காக கரைச்சி விட போகிறோம். உங்களுக்கு சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன். நல்லா வெடிக்குது. இந்த மாதிரி வெடிக்கிற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம். நம்ம ஒரு ட்ரையாக ஒரு ட்ரேயில் இதை வச்சுக்கிறோம். அடுத்தது அதே மாதிரி ஒன்றும் போடாமல் வெறும் பிளெயினாக வெந்தயம் வந்து சில பேருக்கு டேஸ்ட் பிடிக்கிறவங்க கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இல்லை எங்களுக்கு அது வெந்தயம் டேஸ்ட் பிடிக்காதுன்றவங்க கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. சில பேருக்கு அந்த கசப்பு பிடிக்காது. நான் கொஞ்சம் மாடரேட்டாக போட்டிருக்கேன். ரொம்ப ஜாஸ்தியாக இல்லாமல் கம்மியாக தான். பொதுவாக எங்கள் வீட்டுக்கு நான் சமைக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் வெந்தயம் கூட போட்டுப்பேன். ஏன்னா இந்த வெந்தயம் தான் இதுக்கு வாசனையே நம்ம கொடுக்க போகிறோம். அந்த வெந்தயம் இஸ் குட் ஃபார் ஹெல்த். நம்ம எங்கெல்லாம் சமையலில் சேர்க்குறோமோ ரொம்ப நல்லது. வெந்தயம் முடிஞ்சாலும் நம்ம சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த வெந்தயத்தோட கசப்பு ரொம்ப தெரியாது, டேஸ்ட் தெரியாதனால இது நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடும் நம்மள அறியாமல். ஸோ இது வந்து நம்ம வெந்தயமும் வெறும் ஆனால இது வறுத்துக்கிறோம். ஒரு சைடு கொதிச்சிட்ருக்கு. இதுக்கு மட்டும் நம்ம உப்பு போட போகிறோம். இந்த புளிக்கு இந்த குழம்புக்கு என்ன தேவையோ அதுதான். பொடிக்கலைன்னா தனியாக நம்ம உப்பு கொஞ்சம் போட போகிறோம். அதனால கொஞ்சமாக உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்ருக்கோம். இதை வெந்தயமும் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கலர் இந்த மாதிரி செவக்க ஆயிடுச்சு. கொஞ்சம் ரொம்ப கருக்க விட்டுறாதீங்க. கருக்க விட்டால் கசக்கணும் ரொம்ப. ஸோ இது மட்டும் கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து கலரிடுங்க. முக்கியமான தேவை புளிக்காய்ச்சலுக்கு நல்லெண்ணெய். நிறைய நல்லெண்ணெய் தான் பிடிக்கும் புளிக்காய்ச்சலுக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன் மிளகாவை நம்ம 2ஆ பிரிச்சுக்க போகிறோம்னு சொன்னேன். அதில் கொஞ்சம் பொடிக்கிறது உரிய மிளகா ஒரு நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணிக்கலாம். காரமாக தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மிளகாவை நம்ம வெறுனை வறுத்துக்கிறோம். கொஞ்சம் தனியா இது வாசனைக்கு தான். மேல் பொடிக்கு நம்ம வேற எந்த பருப்பு சேர்க்க போகிறது கிடையாது. தனியா மட்டும்தான். இது 4 தான். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எள்ளு, வெந்தயம், மிளகா அண்ட் தனியா. இது 4 மட்டும்தான் நம்ம வறுத்து பொடி பண்ண போகிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புளி கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கொதிக்கட்டும். என்னடா இன்னும் தாளிப்புலாம் ஒன்றும் போடலையே நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாம் முடிச்சுதான் தாளிக்க போகிறோம் நம்ம. பொதுவாக பசங்க வந்து கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க. ஸோ கருவேப்பிலையும் கொஞ்சம் இதில் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு பொடி பண்ணிட்டோம்னா அதோடய அது போயிடும். என்னெல்லாம் இருக்குன்னா எள்ளு இருக்கு, வெந்தயம் இருக்கு, மிளகா இருக்கு, தனியா இருக்கு, கருவேப்பிலை இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஆறிட்டு பவுடர் பண்ணி வந்து பொடிக்கு தேவையான உப்பு மட்டும்தான் போடுறோம். பாருங்க கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன்னா ஏற்கனவே நான் அதில் உப்பு போட்டிருக்கேன். நிறைய நல்லெண்ணெய் விட்டாதான் இதுக்கு டேஸ்ட்டே. ஸோ நல்லெண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகு, அடுத்தது முழு உளுத்தம் பருப்பு. இதெல்லாம் சாப்பிடுச்சு நம்ம வாய்க்கு ஒரு கிரன்ச்சி டேஸ்ட் கொடுக்கும். கடலைப்பருப்பு இதெல்லாம் நம்ம மேல் பொடி பண்ணாதனால கொஞ்சம் கூட தான் போடுறோம். வேர்க்கடலை, அவங்க சொன்ன மாதிரி முந்திரி பருப்பு கொஞ்சம். இதெல்லாம் ஒரு வறுத்துட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் கொஞ்சம் இதுலேயும் சேர்த்துக்கலாம். அண்ட் மிளகா பாதி மிளகா அப்போ நம்ம போட்டிருந்தோம் அரைக்கிறதுக்கு. இது பாக்கி மிளகா. இதெல்லாம் இந்த பக்கம் வறுத்துக்கிறோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுப்பில் உங்களுக்கு புளிக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பார்க்குறீங்க. நல்லா செவக்க வறுத்துக்கணும். பாருங்க
இந்த ஸ்டேஜில் கட்டி பெருங்காயம் தான் போடணும். அந்த தூள் பெருங்காயம்னா அவ்வளோ வாசனையாக இருக்காது. ஸோ நல்லா இவ்வளோ பெரிய கட்டி பெருங்காயம் இந்த எண்ணெயிலே போட்டுரும். நம்ம போட்டு நல்லா வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலைன்றதுனால வறுபடுறது நல்ல இந்த நம்மளுக்கு பதம் எப்படின்னா, இந்த முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எப்போவுமே செவக்கும். இந்த முந்திரி பருப்பு செவக்க ஆரம்பிச்சிட்டாலே கொஞ்சம் பாக்கி பருப்பு இல்லாமல் உங்களுக்கு செவக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பெருங்காயம் இந்த எண்ணெயில் எப்படி பொரியுதுன்ட்டு. தெரியுதா? இந்த மாதிரி பொரியணும் அந்த பெருங்காயம். அதுதான் வாசனையே உங்களுக்கு. முந்திரி பருப்பு தான் மாறுன்னு சொன்னேன். அதோட எல்லா பருப்பு கலரும் மாறி இருக்கு. ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பை. இப்போ இதை தூக்கி நம்ம இந்த புளி கொதிச்சிட்டு இருக்குல்ல அதில் கொட்டுறோம். பார்த்து கொட்டணும், இடக்கூடாது. கொட்டிட்டு கரண்டி வச்சு நம்ம கலரணும். எல்லாம் போட்டோம். நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். எதுவும் பாருங்க, இப்ப நல்லா அது பாதி வரைக்கும் கொதிச்சிருக்கு. நம்ம விட்ட புளியில ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு பாதி கிட்ட வந்து கொதிச்சிருக்கு. அந்த டைம்ல நீங்க நம்ம இது பொடி பண்ணி வச்சிட்டோம். எல்லாம் எப்படி பண்ணிருக்கோம் பாருங்களேன். ஒரு நம்ம அந்த கத்திரிக்காய் பொடி எல்லாம் பண்ணுவோம்ல, கத்திரிக்காய் ஸ்டஃப் பண்ற கத்திரிக்காய், அந்த மாதிரி பொடி பண்ணிருக்கோம். இந்த ஃபுல்லா இதுல நான் சொன்ன அளவு இந்த புளிக்கு கரெக்டா இருக்கும். அதனால ஃபுல்லாவே போட்டுடணும். நம்ம இப்போ அடுப்பை ரொம்ப பெருசாக வைக்காம சிம் பண்ணிடணும், ஏன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பாக்கி வேலையெல்லாம் பக்கத்தில் ஏதாச்சும் இருந்தால் பார்த்துக்கலாம். இதை பாட்டுக்கு இது கொதிச்சுட்டு இருக்கோம். இன்னொன்று அந்த கலரை மட்டும் விடுங்க, அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா தெரியுதா, நல்லா தலைக்குது. இது இப்படியே தலையணும். அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கோம். ஸோ சிம்மில் வச்சு கொதிக்குது. நீங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்த்துப்பீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். அப்படியே உங்களுக்கு தெரியும் திக்காயிட்டே இருக்கு, தெரியுதா? இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு மீன் வந்து வெல்லம் நல்லா இது பொடிச்சுக்கிறோம். பொடிச்சிட்டு இந்த வெல்லத்தை நம்ம போட போகிறோம். என்ன அளவுக்காக இதை காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. பட் நம்ம பொடிச்சிட்டு போட போகிறோம். அதை பொடிச்சிட்டோம் நம்ம நல்லா. நான் காமிச்ச வெல்லத்தை நிறைய வெல்லம் தான் இதுக்கு டேஸ்ட் வந்து. இது என்ன ஸ்பெஷாலிட்டின்றாங்களே, வேற எதுவும் இல்லை. வெல்லம் கொஞ்சம் கூட போட போகிறோம் நம்ம, அவ்வளோதான். இதுதான் ஸ்பெஷாலிட்டி. இதில் எப்போவுமே ஒரு குழம்புக்கு இல்லாட்டி ஒரு சாம்பார் பண்ணிச்சு கூட நம்ம ஒரு வெல்லமோ சர்க்கரையோ போட்டால் அது அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் இப்போ பார்க்கலாம் இது எவ்வளோ திக்காயிட்டு வருதுன்ட்டு. நல்ல திக்காகுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் வாசனைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இதுக்குன்ட்டு. நீங்கள் அப்புறம் சாதத்தில் கூட ஒரு நல்லெண்ணெய் போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் போட்டால் போதும். 1 ஸ்பூன், அந்த 1 ஸ்பூன் தான் கரெக்டாக போட்டிருப்பேன் நான். அதை போடணும். அப்போதான் அது வாசனையோடு அடிப்பிடிக்காம நம்மளால கலர முடியாது. பாருங்க, இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக தெரியுதா உங்களுக்கு? கரெக்டாக நம்மளுக்கு இது கார டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 அன் ஹவர் தான். சரி, இந்த புளிக்காய்ச்சல் எவ்வளோ சாதத்துக்கு நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 அழாக்கு சாதத்துக்கு தாராளமாக போடலாம். 2 அழாக்குன்னா ஒரு 8 பேர்லேருந்து 9 பேர் சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன் நான். கொஞ்சமாக சாப்பிட்றவங்க நிறைய ரைஸ் இருக்குச்சு, கொஞ்சம் தான் போட்டுப்பாங்க. அந்த மாதிரி இருக்குச்சு. 8லேருந்து 10 பேர் சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு தாராளமாக அது 2 அழாக்கு இந்த புளி காய்ச்சல் இந்த அளவு போதுமானது. இவ்வளோ கெட்டியாயிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம எவ்வளோ தண்ணி விட்டு தான் இவ்வளோ கெட்டியாயிடுச்சு. இதுக்கு பதம் என்னன்னா, இந்த பபிள்ஸ் வருதில்ல, அது கொஞ்சம் அடங்கணும். ஆனால் பார்த்துக்கோங்க, அடிப்பிடிக்கக்கூடாது. டக்குன்னு இந்த ஸ்டேஜ் தான் அடிப்பிடிக்கும். ஸோ நம்ம கைவிடாமல் கலரணும். இதை இன்னொரு கரெக்டாக உங்களுக்கு கணக்கு சொல்லணும்னா, இப்படி இருக்குல்ல, இதில் ஒரு நீங்கள் ஒரு 100 வாட்டி இப்படி பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும் சொல்லணும்னாக்கா. 1 2 3 4 5 6 8 9 10 11 12 91 92 93 94 95 96 97 98 99 100. ரெடி பாருங்க, புளிக்காய்ச்சல் நம்மளுக்கு தயாராச்சு. அவ்வளோதான். அடுப்பை நம்ம இப்போ அணைச்சிடுறோம். இது கொஞ்சம் ஆறுனா நல்ல கெட்டி ஆகிடும். ஏற்கனவே நம்ம சாதம் வச்சுருக்கோம். நல்ல இந்த சாதம் எப்படி வச்சுக்கணும்னா, அரிசி வச்சு
1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விடுங்க, அது போதும். அந்த பதத்துல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இந்த சாதத்தை வடிச்சிடுங்க, அப்ப வாசனையா இருக்கும். இதுக்கு மேல இந்த புளிக்காய்ச்சலை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு புளியோதரை கூட ஒரு வத்தல் இல்லாட்டி ஒரு தயிர் வடை இல்லாட்டி அவியல் வச்சு சாப்பிட்டோம்னா ருசியே தனி. நான் அப்போ சொன்னேன் ரைஸ் வந்து எப்படி உதுத்து பண்ணிக்கணும்ட்டு. இது ஆக்சுவலாக ஒரு நல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தாம்பாரத்தை மாற்றிக்கலாம். அந்த ரைஸை சரி பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி முதுத்துக்கோங்க ரைஸை. நான் சொன்ன மாதிரி இங்கே உடைச்சிருக்காங்க, ஆனால் காலையில் நல்லெண்ணெய் விடுறது இல்லை. பட் நான் சொன்ன மாதிரி நீ ஒரு சொட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு ரைஸை வச்சிங்கன்னா வேக வச்சிங்கன்னா அந்த அரிசியிலேயே அந்த நல்லெண்ணெயும் சேர்த்து கொதிக்கிச்சு நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ நம்ம இப்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்க போகிறது இல்லை பாருங்கள், ரொம்ப கொஞ்சம் தான் விட்டுறோம், ஒரு ஸ்பூன் கூட இல்லை. விட்டு இந்த ரைஸை ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். இது ஒரு பைண்டிங்காக தான், அந்த புளிக்காய்ச்சல் வந்து இதில் பைண்ட் ஆகணும் இந்த ரைஸில், அதுக்காக பண்ணுறோம். அப்புறம் கலந்து பண்ணிச்சுக்கிற புளிக்காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக. இதுலேயும் நிறைய எண்ணெய் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்படி இதில் வேணால் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பட் இந்த புளிக்காய்ச்சலோட கலர் உங்களுக்கு இதுதான் கரெக்டான கலர், தான் நான் மஞ்சள் பொடி போடல. அப்படி உங்களுக்கு தேவைன்னா இந்த ரைஸ்லேயே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அது கடைசியில் அந்த எண்ணெயில் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சாலும் அது டேஸ்ட் மாறிடும், அதனால் போட வேணாம். அதான் நான் போடலை. இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லாவே டார்க்காக தான் மிக்ஸ் பண்ணுறோம். இது நல்லா ஊறச்சு அப்படியே இழுத்துக்கும் இந்த புளிக்காய்ச்சல். இது நம்ம போட்டுக்கிற புளிக்காய்ச்சல் எங்கேனே தெரியாது, அந்த அளவு இழுத்துன்றோம். ஸோ கொஞ்சம் நம்ம இது கலராக மிக்ஸ் பண்ணுறோம். நல்லது இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் தெரியும் எல்லா இடத்துலையும் புளிக்காய்ச்சல் பட்டிருக்கு, பார்க்குறீங்க, எல்லா இடத்துலையும் பட்டிருக்குது. மேலாக கொஞ்சம் இந்த எண்ணெயை மட்டும் எண்ணெயோடு சேர்த்து இந்த புளிக்காய்ச்சலை கொஞ்சம் விட்டு லேசாக இருக்குது, அவ்வளோதான். சூப்பரான புளியோதரை ரெடி. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ஆடி வெள்ளிக்கிழமையில் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இல்லை, எப்போல்லாம் நிறைய புளியோதரை ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ எப்போ வேணுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இங்கே பிரியா பண்ணதை பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். இப்போ நந்தினி சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்னு, அவங்கள ஃபஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இவர் வெங்கடேசலு, ரிட்டையர்ட் ஃப்ரம் பேங்க், நல்ல பொசிஷனில் பேங்க் ரிட்டையர் இருக்கார், சூப்பராக பாடக்கூடியவர். அவங்க மிஸ்ஸஸ் சுஜாதா, அவங்களும் ஒரு நல்ல சிங்கர். நாங்களும் மியூசிக் குரூப்பில் இருக்கோம். ஸோ அது வழியாக ஃப்ரெண்ட்ஸே நிற்கிறாங்க. இங்கே வரனோட ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு வந்தோம், அப்போ நாங்களும் வரோம்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக வந்தாங்க. எதுக்குன்னு கேளுங்க, இந்த புளியோதரை சாப்பிட தான். ஸோ சாப்பிட்டு வேலையை பார்ப்போம். இவங்க பாடி நாங்கள் நிறைய கேட்டிருக்கோம், ஆனால் இவங்க சமைச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறோம். எப்படி நீங்கள் இந்த ஷோக்காக குக் பண்ணீங்களா இல்லை வீட்டில் எப்பயுமே ரெகுலராக? இந்த ருல்லு தான் உங்ககிட்ட அதான் சுஜா நிறைய வாட்டி எங்கள் வீட்டில் இருந்து சாப்பிட்டுருக்காங்க. நல்லா சமைப்பாங்க, நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். அவங்களோட சமையல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா சாப்பிட்ருக்கேன். இல்லை நீங்கள் உண்மையை தானே சொல்கிறீங்க, இந்த கலைக்கிராம இருக்குது கொஞ்சம். இல்லை ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, பர்ஃபெக்டாக இருக்கு. முதல்ல அவங்க சொல்லிக்கிட்டோம், அப்புறமா நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட இந்த கோவிலில் நம்ம பார்த்தசாரதி கோயிலெலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதே டேஸ்ட்டு அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பிரியா. தேங்க்யூ சுஜாதா. எனக்கு வந்து குக்கிங் தெரியலனால நான் நல்லா டேஸ்ட் இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. சரி நம்ம சாப்பிடுவோம் பிரியா. நம்ம பண்ணது நம்மளே, அதான் நம்ம பண்ணது அப்படின்னு நான் ஒன்றுமே பண்ணலை, பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். ஸோ இருந்தாலும் புளியோதரை பிடிக்காதவங்க யார்? நல்லா இருக்குல்ல. எனக்கு கொஞ்சம் உப்பு வேணும், உங்களுக்கு ஐ திங்க் டேஸ்ட் எப்படி